நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இப்படி இந்த கேள்வி கேட்டவுடனே உங்களுக்கு என்ன மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன வருது நான் சொல்லட்டுமா? சி, ஜாவா, பைத்தான் இதுதான் வரும். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, இது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட எக்ஸாம்பிள். நான் கேட்டது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னா என்ன? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் இஸ் வண்டி? வண்டி வண்டி வாட் இஸ் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். என்ன சொல்லுவீங்க? பைக்கு, காரு அப்படின்னு சொல்லுங்க. சரி, அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், வாட் இஸ் கார் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்கோடா, வோல்க்ஸ்வாகனு, BMW, ஆடி அப்படிம்பீங்க. காருன்னா இதெல்லாமேவா? இதெல்லாம் கம்பெனி, கார் இல்லை. அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராசஸர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸரே நம்ம ஸ்கூல்லலாம் வந்துட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் வாத்தியால என்ன சொல்லுவாங்கன்னா, சிபியூன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம பண்ணுறது எல்லாமே நடக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சிபியூனா அந்த இவ்வளோ பெருசுக்கு ஒன்று இருக்குமே, இவ்வளோ பெருசுக்கு, அதை தான் வந்துட்டு சிபியூன்னு சொல்லிட்டு நம்மளை இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் சிபியூ கிடையாது, அது பேர் கேபினெட். அந்த கேபினெட்டுக்குள்ளே ஒரு மதர் போர்டு இருக்கும். எல்லா ஃபோனு எதை எடுத்தாலும் அதில் ஒரு மதர் போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு மதர் போர்டு இருக்கும். அந்த மதர் போர்டில் ஒரு ஃபேன் மாட்டியிருப்பாங்க. அந்த ஃபேனை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சிப்பு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கிற அந்த சிப்பு தான் ப்ராசஸர், இல்லைனா சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ அந்த சிபியூ நம்ம பிரித்து பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குன்னா, ஒரு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். சின்ன சின்ன டிரான்சிஸ்டராக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பார்த்தாலும் தெரியாது, நல்லா மைக்ரோஸ்கோபிக் லெவலில் உள்ள புகுந்து ஆராய்ஞ்சு பார்த்தா தான் அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த சிபியூக்குள்ள என்ன இருக்குன்னா, அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் மாடியூல்ஸ். இன்புட் அவுட்புட் மாடியூல்ஸ்னா என்ன சொல்லலாம்னா, இந்த மவுஸ், கீபோர்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ற, போர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ற மாடியூல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கிற அந்த ரிஜிஸ்ட்ரி தான் இங்கே வந்துட்டு முக்கியமான விஷயமே. அந்த ரிஜிஸ்ட்ரிக்குள்ள தான் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும். ஓகேவா? இதில் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த கம்ப்யூட்டர், ஃபோனு, சிபியூ என்ன எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அது ஒர்க் ஆகிற பிரின்சிபல் எதை வச்சுன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இது ரெண்டும் தான், இந்த 0 1 தான் அதுக்கு புரியுற லாங்குவேஜ். அப்போ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கோட்ஸ் வந்துட்டு அந்த ரிஜிஸ்ட்ரியில் வச்சிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸர் மேனுஃபேக்சருக்கு மாறும். இப்போ ப்ராசஸர் மேனுஃபேக்சர் மார்க்கெட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா, இன்டெல், ஏஎம்டி, என்விடியாலாம் கிராஃபிக் ப்ராசஸர்ஸ். ஓகே, அதுவும் ஒரு ப்ராசஸர் தான். அப்போ அதுவுமே இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அது வேற டைப்பு, அதை நம்ம விட்டுறலாம். சிபியூ மட்டும் எடுத்துக்கலாம். ஏஎம்டி, இன்டெல், இது ரெண்டு தான் இப்போ இருக்கிற மெயின் காம்படிட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேத்துக்குமே தனித்தனி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ராசஸர்ஸ் வேலை செய்யும். அவங்களுக்குன்னு ஓன் பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ரோக்ராமிங்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்டில் கரியர் செட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும்? இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னா நம்ம prototype.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ சேட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ரோக்ராமிங்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச பாஷை வந்துட்டு 0 1 இது ரெண்டையும் வச்சு தான் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு மெக்கானிக்கல் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அவங்க பஞ்சிங் கார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த பஞ்சிங் கார்ட்ஸை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா 0 1 0 1 அவங்க வந்துட்டு எழுதி கொடுக்குறாங்க. இப்போ 10க்கு ஒரு பைனரி வேல்யூ வந்துட்டு 0 0 1 0 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த 0 0 1 0ங்கிறத பஞ்சிங் கார்டில் அடிச்சு அதை வந்துட்டு மெக்கானிக்கல் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணாங்கன்னா அது நமக்கு வேணுங்கிற அவுட்புட்டை அது வந்து கொடுக்குது. ஸோ இது காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லை, அது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஒரு 50 லைன் கோடு எழுதணும்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பஞ்சிங் கார்ட்ஸை வச்சுட்டு ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வெப் டிசைன் பண்ணணும்னாலே அசால்ட்டாக 150லேருந்து 200 லைன் ஆஃப் கோட்ஸ் வெறும் இண்டெக்ஸ் பேஜுக்கு மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப நினச்சி பாருங்க, அதுக்கு பஞ்சிங் கார்டில் தான் கோட் பண்ணணுங்கிற நிலைமை இப்போ இருந்ததுன்னா அது நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி எந்த லெவலில் இருக்கும்? ஸோ அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக தான் செகண்ட் ஜென்ரேஷன் லாங்குவேஜ் அசம்பிளி கோடை வந்துட்டு அவங்க கொண்டு வராங்க. அசம்பிளி கோடு வந்துட்டு அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 1940 வாக்கில் இந்த அசம்பிளி கோடுங்கிறது கொண்டு வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆடு, அப்புறம் சப்பு, அப்போ MUL, DIL,
ஏஐவி அப்படின்னு சொல்லிட்டு ஆடுனா அடிஷன், சப்னா சப்ராக்ஷன், இது ஈஸியாக உங்களுக்கே புரியுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை வச்சுட்டு அவங்க ஃபர்தர் ப்ரோக்ராமிங் எல்லாம் நடத்துறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகுது. மெக்கானிக்கல் கம்ப்யூட்டரில் பண்ண முடியாத விஷயத்த இங்கே பண்ண முடிகிற அளவுக்கு இருந்ததுனால நிறைய பேர் சீக்கிரமாகவே இந்த அசம்பிளி கோடுக்கு அவங்க வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த 90s 40ஸ்லேருந்து 90s 50ஸ்ல நிறைய டிஜிட்டலைஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த 90s 50ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் சொல்லிட்டு ஒரு கம்பெனிலாம் இருக்குது, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கம்பெனி அவங்க இண்டஸ்ட்ரி தேவைக்காக ஃபோர்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜை டெவலப் பண்ணுறாங்க. அந்த லாங்குவேஜ் வந்துட்டு அவங்களோட இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த டைமில் ஐபிஎம் மாதிரியே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு வேணுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்கல், கோபால் இந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 90s 50ஸ்லேருந்து 60s காலகட்டத்தில் இந்த 10 வருஷத்தில் டென்னிஸ் ரிச்சிங்கிறவர் AT&T அப்புறம் பெல் லேபரட்டரிஸ் இந்த 2 லேபு கூடயும் சேர்ந்து சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜை கொண்டு வராரு. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ், ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். இந்த சி லாங்குவேஜ் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜினோட பேர் வந்துட்டு கம்பைலர். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எழுதின ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது நமக்கு புரியுற மாதிரி எழுதின ஒரு ப்ரோக்ராமிங் கோட்ஸ் இருக்கு, நடுவில் அந்த கம்பைலர் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எழுதின கோடு வந்துட்டு இந்த கம்பைலர் வெளியே போகுது. வெளியே வரப்போ அசம்பிளி லாங்குவேஜா வெளியே வரும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அசம்பிளி லாங்குவேஜை வச்சு தான் இந்த சியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கம்பைலரோட வேலை என்னன்னா, நம்ம எழுதின அந்த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடை கம்பைலர் வழியா அனுப்பி அசம்பிளி லாங்குவேஜா மாத்துறது. இந்த அசம்பிளி லாங்குவேஜ் என்ன பண்ணும்? இந்த இடத்துல அசம்பிளி லாங்குவேஜ் அசம்பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுது. அது என்னன்னா ஒன்றும் இல்லை, அசம்பிளி லாங்குவேஜ் அப்படியே 0s and 1s கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அசம்பிளரோட வேலை. இந்த அசம்பிளர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரிஸை நம்ம ப்ராசஸருக்கு அனுப்பும். ப்ராசஸர் அதை ரீட் பண்ணி நமக்கு வேணுங்கிற விஷயத்தை அவுட்புட்டாக கொடுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த மொத்த ப்ராசஸருக்கு ஒரு பேர் வைக்கணும்னா அது டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நீ அடுத்து 4th ஜெனரேஷன் ஆஃப் லாங்குவேஜ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் தான், ஆனால் அது வந்துட்டு ஒரு மல்டி பர்பஸுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு லாங்குவேஜ் கிடையாது. இப்போ எப்படி சி இருக்குன்னா சியை வச்சுட்டு ஒரு புது லாங்குவேஜையும் உண்டாக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு ஒரு அப்ளிகேஷனே பில்ட் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த 4th ஜெனரேஷன் லாங்குவேஜ் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூசேஜுக்காக கொண்டு வரப்பட்டது. பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்துட்டு வெப்சைட்டில் நம்ம போகிறோம்ல, அதுக்கு பேக் எண்டில் ஒரு இன்ஜின் இருக்கும். இந்த நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா நம்ம இப்போ ஒரு வெப்சைட்டில் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், அந்த டீட்டெயில்ஸ் எப்படி போய் சேவ் ஆகணும் அப்படிங்கிறத ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்ட லாங்குவேஜஸ்ல இருக்கு, SQL, jQuery இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நம்மளால ஒரு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுலேருந்து டெவலப் பண்ண முடியாது. இருக்கிற விஷயத்தை அதுக்கு உள்ள மேம்படுத்திட்டே வரலாமே ஒழிய அதை வச்சு ஒரு புது விஷயத்தை நம்மளால கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற IDEs, இன்டகிரேட்டட் டெவலப்பிங் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்ல இருக்க Eclipse, VS Code, அதெல்லாம் நீங்க வந்துட்டு பிரிண்ட் ஆஃப்னா அடிக்க தேவையே கிடையாது. நீங்க பீனு போட்டாலே நீங்க பிரிண்ட் ஆஃப் தான் அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே சஜஷன்ஸ் வந்துரு. அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரோக்ராமிங் ப்ரொடக்டிவிட்டியா இந்த மாதிரியான IDEs இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வருது. இன்னும் ஃபியூச்சர்ல இது எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, அதுக்கு ப்ரோக்ராம் வேணும்னா அது ப்ரோக்ராமையே உங்களுக்கு கொடுத்துரும். நீங்க ஜஸ்ட் அதை எடிட் பண்ணாலே போதும். ஒரு போட்டோ எடிட் பண்ற மாதிரி எந்த அளவுக்கு ஈஸி ஆயிடுச்சு பாத்தீங்களா நம்மளோட ப்ரோக்ராமிங். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம இருக்கிற சமயத்தில் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அது என்ன தஸ்லி? அது என்னது? சி, ஜாவா, அப்புறம் ரூபி, ஸ்விஃப்ட், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு இருக்குது? இதெல்லாம் எதுக்கு இத்தனை ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்குமே இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டர் வேர்ல்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் தான் இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே. உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, கூகுள் வந்துட்டு கோ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கோ லாங்குவேஜ் எதையை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா சியை பேஸ் பண்ணி. நமக்கு தெரியும் சி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. அப்போது அதே லாங்குவேஜ் அவங்க அப்படியே யூஸ் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு வந்து கோ லாங்குவேஜ்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது அவங்களோட இண்டஸ்ட்ரியல் யூஸுக்காக, அவங்களோட டைம் சேவிங், காஸ்ட் கட்டிங் இந்த மாதிரி விஷயத்துக்காக. இங்க இந்த கோ லாங்குவேஜ்ல என்ன சிறப்புனா, சி லாங்குவேஜ்ல இருக்கிற அதே மாடியூல்ஸ் தான் இந்த கோ லாங்குவேஜுமே யூஸ் பண்ணுது. இந்த கோ லாங்குவேஜ்ல சியில் இருக்கிற கம்பைலர் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் கோட் ஆப்டிமைசேஷன், இது எல்லாத்தையுமே நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் நல்லா ரன் ஆகிற மாதிரி இந்த கோ லாங்குவேஜை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா iOS-க்காக டெடிகேட்டடாக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னதை வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் வந்திருப்பீங்க. நான் ஏன் வந்துட்டு சி லாங்குவேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ்னு சொல்கிறேன்னா, சி லாங்குவேஜ் வந்துட்டு அசம்பிளி லாங்குவேஜுக்கு இறங்கி வேலை பார்க்கும். அந்த ஹார்ட்வேர் இருக்குல்ல, அந்த ஹார்ட்வேருக்கு சி லாங்குவேஜ் நல்லா ஆப்டிமைஸ்டாக வேலை செய்யும். ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போவுமே சி லாங்குவேஜ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இப்போ சி லாங்குவேஜ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சி லாங்குவேஜில் இன்ட்னு சொல்லிட்டு ஒரு
டேட்டா டைப் இருக்குது. இப்போ அந்த டேட்டா டைப்பில் இன்டீஜர்ஸ் மட்டும் தானே நம்ம சேவ் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் இன்டீஜர்ஸ்லாம் அதில் நம்ம வந்து சேவ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லாமல் விட்டுறேன். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்று அந்த 10 ரூபாய்க்கு என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடுவீங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் வந்து செலவழிச்சிருவீங்க. இதே இது நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அந்த 10 ரூபா கொடுக்குறப்போ நீ போய் 10 தேன் மிட்டாய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த 10 ரூபாயை கொண்டு போய் கடையில் கொடுத்து 10 தேன் மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு வருவீங்க. இதே விஷயம் தான் இங்கே சி லாங்குவேஜ்லேயே நடக்குது. இங்கே 10 ரூபாய்ங்கிறது டேட்டா டைப்பு, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த லைப்ரரி, அதுக்கப்புறம் அந்த தேன் மிட்டாய்ங்கிறது வேல்யூ. அப்போது இந்த இன்டீஜர் மட்டும் தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே சேவ் ஆகிருக்குதுன்னா லைப்ரரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் இந்த சி லாங்குவேஜ் ஒர்க் ஆகுது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் அது வந்துட்டு எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா என்ன லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம இந்த 100K ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் நம்மகிட்ட டவுட் கேட்டாங்க, ஏன் ஸ்பெசிஃபிக்காக சிஏ மட்டும் படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சிஏ படிக்க சொன்னோங்கிறதுக்கான பதில் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த 100K பற்றி தெரியாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா, இந்த 100Kங்கிறது ஒரு பேசிக் கோடிங் செட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக சியும் ஜாவாவும் சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸுக்கு ஃப்ரீயாக 24/7 டெக் சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்குது. இதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட பேசிக் கோடிங் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட பேசிக் கோடிங்கை செட் பண்ணுங்கள். ஹாப்பி கோடிங். பாய்.